ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோட்டோ டெக். இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து i20 எலைட்டு 2015 மாடல் பெட்ரோல் வண்டி. இதில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி வந்து ஒர்க் ஆகலை. இதுதான் வந்து கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏசி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் ப்ளோயர் வந்து ஆன் பண்ணால் ப்ளோயர் வந்து ஒர்க் ஆகுது. ப்ளோயர் வந்து ஆன் பண்ணால் ஆன் ஆகுது, அந்த ஸ்பீட் எல்லாமே வருது. பட் ஆனால் கூலிங் சுத்தமாக வரவே இல்லை, சில்னஸ் வரல, சுத்தமாக வரல. இந்த மாதிரி சில்னஸ் வராததுக்கு இந்த i20ல என் நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட் சைட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 32ல காட்டிட்டு இருக்கு. ஸோ அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து ஒர்க் ஆகுது. சில ரீசன்னால அவுட் சைட் டெம்பரேச்சர் சென்சார் ஒர்க் ஆகலனாலும் இந்த மாதிரி வந்து ஏசி கூலிங் வராது, ஆனால் த்ரோலாம் வரும். பட் இது வந்து அவுட் சைட் டெம்பரேச்சர் ஒர்க் ஆகுது. இப்போ இந்த வண்டியில வந்து அவுட் சைட் டெம்பரேச்சர் பிரச்சனை இல்லை. பட் கேஸ் செக் பண்ணி பார்த்தோம், கேஸ் நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் நான் இப்போ வண்டியை ஓபன் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்றேன். இந்த வண்டி வந்து கிளட்சி காயில் டைப் கிடையாது. இந்த வண்டியோட கம்ப்ரஸர் என்ன சொல்லுவோம்னா, கம்ப்ரஸர் வர டைப் என்ன சொன்னா இசிவின்னு சொல்லுவோம். இந்த கேஸ் செக் பண்ணி பார்க்குறேன். கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லோ ப்ரெஷர் ஹோஸ்ல பார்த்தீங்கன்னா சில்னஸ் சுத்தமாக வரவே இல்லை. ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசிவின்னு சொல்லுவோம். இசிவியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் வால்வ். ஸோ இந்த வண்டிக்கு வந்து கிளட்ச் காயிலே வராது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சொலுனாய்டு இருக்கும். அந்த சொலுனாய்டு தான் வந்து கம்ப்ரஸரை எங்கேஜ் பண்ணணும், டிஸ்எங்கேஜ் பண்ணுறதுக்கு எல்லா ப்ராசஸுமே பண்ணும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர், டிபெண்ட்ஸ் ஆன் த அவுட் சைட் டெம்பரேச்சர் எல்லாம் பேஸ் பண்ணி இந்த சொலுனாய்டு தான் வந்து கம்ப்ரஸரை டிஸ்எங்கேஜ் பண்ணுது, எங்கேஜ் பண்ணுது. ஸோ இதுக்கு பாருங்க, இந்த கப்ளரை கழட்டினா தெரியும். இதில் கழட்டுறதுக்கு முன்னாடி நான் இப்போ வண்டியை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வண்டியை ஆஃப் பண்ணிட்டு அந்த கப்ளரை கழட்டி காட்டுறேன். அந்த கப்ளர் பார்த்தீங்கன்னா 2 பின் ஒயர் வரும். இந்த 2 பின்னு ஒயரு எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஏசிடி கண்ட்ரோல் மாடலேருந்து வரும். எஃப்ஏசிடி இசிஎம்லேருந்து சிக்னல் வந்து கேன் லைன் வழியாக வரும். கேன் லைன் வழியாக வந்து எஃப்ஏசிடி கண்ட்ரோல் மாடல் வரும். எஃப்ஏசிடி கண்ட்ரோல் மாடலில் 2 ஒயர் இருக்கு பாருங்க. ஒன்று ஆரஞ்சு, ஒன்று வந்து பிங்க். பிங்க் வந்து கிரவுண்டு, ஆரஞ்சு வந்து பிளஸ். ஸோ இப்போ நான் வந்து நார்மல் வந்து ஒரு பல்ப், நம்ம அந்த பார்க்கிங் பல்ப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பல்பை இந்த 2 ஒயர்ல கனெக்ட் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அப்போ ஏசி ஆன் பண்றேன் பாருங்க. இப்போ நான் இப்போ ஏசி ஆன் பண்றேன். ஆன் பண்ணவொடனே இந்த லைட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எரியுது. ஸோ அப்போ லைன் வந்து ஒர்க் ஆகுது. அது மீன் பவர் சப்ளை வருது. இது மல்டிமீட்டர்லையும் செக் பண்ணால் சில டைம் மல்டிமீட்டர் வரும்போது சரியாக காட்டாது. அதனால தெரியாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் லேம்ப் பல்பில் வச்சு காட்டுறேன். ஸோ இந்த டெஸ்ட் லேம்ப் பல்பை வச்சு காட்டும் போது இது வரைக்கும் லைன் வருதுன்னா இப்போ இசிஎம்லேருந்து கேன் லைன் வழியாக எஃப்ஏசிடி கண்ட்ரோல் மாடலுக்கு சிக்னல் வந்து எஃப்ஏசிடிலேருந்து 2 ஒயர் வரும். அது ஒன்று ஆரஞ்சு வந்து ப்ளஸ்ஸு, பிங்க் கலர் வந்து கிரவுண்டு. ஸோ இதில் வந்து வருது 12 வோல்ட் வருது. ஸோ இப்போ லைட் எரியுதுன்னா அப்போ இது வரைக்கும் லைன் நல்லா இருக்கு. ஸோ இந்த இசிவின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சொலுனாய்டு வால்வ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வால்வ் வந்து ஸ்டக் ஆயிடு, ஜாம் ஆயிடுச்சுன்னா தான் அந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகுது. சரி, நான் இப்போ திருப்பி வண்டியை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஏசி ஆன் பண்றேன். ஆன் பண்ணோடனே அந்த பல்ப்ல இருந்து பவர் சப்ளை வருது. ஸோ இது வரைக்கும் நமக்கு பவர் சப்ளை வருதுன்னா அப்போ வந்து லைன்லாம் ப்ராப்ளமே இல்லை. இல்லைன்னா உங்களுக்கு வந்து எது இருக்காங்க லைன் செக் பண்ணிங்க. இப்போ இந்த வண்டிக்கு இந்த அடுத்த ப்ரொசீஜர் ஒன்று இருக்கு. இதை தவிர வந்து இந்த இதான் கன்ஃபார்ம் பண்றது தவிர அடுத்த ப்ரொசீஜர் எப்படின்னா, ப்ரெஷர் கேஜ் போட்டு பார்த்தோம். ப்ரெஷர் கேஜ் போட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து கேஸ் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது தவிர வந்து நான் இப்போ ரெட் கலரில் கனெக்ட் பண்ணியிருக்க ஹோஸ் பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் லைனுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்படி தப்பாக தான் மாற்றி கனெக்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இருந்தாலும் செக் பண்ணுறதுக்காக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ லோ ப்ரெஷரில் வச்சு செக் பண்ணி வண்டியை ரைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 140 ப்ரெஷர் இருக்குது, 140 இருக்குது. இப்போ 140ல் இருக்கிறது ரைஸ் பண்ணும்போது இந்த நீடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் ஆகும். இட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன் 140லேருந்து 155 அப்படி மூவ் ஆகி அப்படி போயிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி போகுதுன்னா அப்போ ப்ரெஷர்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த சொலுனாய்டு வந்து எங்கேஜே ஆக மாட்டேங்குது. சொலுனாய்டு எங்கேஜ் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து கரெக்டாக காட்டும். இப்போ அந்த 150ல 155 வரைக்கும் அப்படி போயிட்டு இப்படி வருது, அவ்வளோதான். ஸோ இந்த வண்டிக்கு இந்த சொலுனாய்டு இதுதான் வந்து இந்த வண்டியோட சொலுனாய்டு பார்ட் நம்பரு. இந்த சொலுனாய்டு மாத்தணும். இந்த சொலுனாய்டு மாத்தினாதான் இந்த வண்டியோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சில வண்டிக்கு இந்த சொலுனாய்டு மாத்தியும் சில டைம்ல வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. கிளட்சி வந்து
எங்கேஜ் ஆகாது. அப்படி பார்த்தீங்கன்னா உள்ள கம்ப்ரஸரே ப்ராப்ளம் இருக்கும். இந்த சொலினாய்டு ஃபெயிலியர் ஆகி அப்புறம் எங்கேஜ் கம்ப்ரஸர் ஃபெயில் ஆகிடும். அந்த மாதிரி டைமில் கம்ப்ரஸர் இதே மாற்றணும். இப்போ இந்த வண்டிக்கு இந்த சொலினாய்டு மாற்றுறேன். இது வந்து ஆயில் வந்து எவ்வளோ இருக்குன்றது இன்ஃபர்மேஷன் வந்து மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி ஏசி கேஸ் எவ்வளோ இருக்குன்றது மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஒயர் இது வந்து மாட்டி இப்போ முடிச்சாச்சு. இது மாட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒர்க் தான். சிலர் வந்து ஏசி கம்ப்ரஸரை கழட்டிட்டு பண்ணுவாங்க, சிலர் வந்து ஏசி கம்ப்ரஸரை கழட்டாமல் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே சர்க்குலேட் போகிறோம், அந்த லாக்கெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ கேஸ்லாம் ஏற்றிட்டு எவ்வளோ கேஸ்ன்றது திருப்பி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த கேஸ் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். இந்த ஆயில் லெவல் வந்து கம்ப்ரஸர்லேருந்து ஆயில் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா ஆயில் லெவல் ஃபுல்லும். இப்போ எல்லாம் முடிச்சுட்டு கேஸ்லாம் ஏற்றின பிறகு ஏசி வந்து கம்ப்ளீட்டாக நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இது எங்கேஜ் ஆகுது. முன்னாடி வந்து தெரியவே தெரியாது. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த கம்ப்ரஸரில் பார்த்தீங்கனாலே நார்மல் வந்து கிளட்ச் காயில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் வந்து நம்ம ஏசி ஆன் பண்ணும்போது அந்த கிளட்ச் காயில் வந்து எங்கேஜ் ஆகும், டிஸ்எங்கேஜ் ஆகுற மாதிரி ஒரு இருக்கும். பட் இதில் ரன் ஆகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏசி வந்து ஆஃப் பண்ணி வச்சாலும் அந்த புள்ளி பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நான் கிளட்ச் டைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த வண்டிக்கு வந்து கிளட்ச் டைப்புன்றதே கிடையாது. ஸோ இது வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் வால்வ், எலக்ட்ரானிக் கிடையாது, எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் வால்வு. இந்த எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் வால்வு சொலினாய்டு தான் வந்து கம்ப்ரஸரை எங்கேஜ் பண்றது டிஸ்எங்கேஜ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. ஸோ இதுல வந்து கிளட்ச் காயில்னே கிடையாது. இந்த டைப் என்ன சொல்லுவோம்னா நான் கிளட்ச் காயில் கம்ப்ரஸர் சொல்லுவோம். இது வந்து 2014 மாடல்ல இருந்து 2018 மாடலுக்கு 2 பின் வச்சு வரும். 2018 இருந்து 2021 ஃபேஸ் லிஃப்ட் பண்ணாம பாத்தீங்களா, அந்த டைப் வந்து பாத்தீங்கன்னா 3 ஒயர் வரும். ஸோ 2 கம்ப்ரஸர் வரும் இந்த டைப்புக்கு. ஸோ எதுன்றது பார்த்து நீங்க செக் பண்ணிக்கங்க. 2 பின் ஒயர் வந்து ஃபர்ஸ்ட் வந்த ஜென்ரேஷன், 2வது வந்து 3 பின் ஒயர் வந்து செகண்ட் ஜென்ரேஷன். இந்த வண்டிக்கு இப்போ சொலினாய்டு அந்த கண்ட்ரோல் வால்வு மாத்திட்டு கரெக்டான கேஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இது மாற்றுறதுன்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான ஒர்க்கு. இந்த மாதிரி வரும்போது இந்த ப்ரொசீஜர் வச்சு செக் பண்ணி பாருங்க. ப்ரொசீஜர் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே ஃபர்ஸ்ட் சொலினாய்டு மாற்றி பார்க்கலாம். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம சொல்றது வந்து சொலினாய்டு மாற்றினாதான் தெரியும். சொலினாய்டு மாற்றி சில டைம்ல ஒர்க் அவுட் ஆகலைன்னா கம்ப்ரஸரே மாற்றணும். கம்ப்ரஸர் மாற்றும் போது கம்ப்ரஸரு, கண்டென்சரு, கூலிங் காயில் செட்டாக தான் மாற்றணும். ஸோ இந்த வண்டிக்கு வெறும் இந்த சொலினாய்டு மட்டும் மாற்றி கேஸ் ஃபில் பண்ணி கேஸ்லாம் ஏற்றியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக். உன் வாழ்க்கை உன் கையில்.